Welcome to Greater Chennai Corporation 10th Standard Mathematics. நம்ம ஏற்கனவே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் டேர்ம்ஸை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போது அதே ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் சம் அப்படின்னா எல்லா நம்பர்ஸையும் எப்படி ஆட் பண்ணலாம், அதுக்கு என்ன ஃபார்முலா, அது எப்படி ஆட் பண்ணுறதுங்கிறத பற்றியெல்லாம் இந்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போது ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் சம் டு n terms of a GP அதான் என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம என்ன செய்கிறோன்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனை எடுத்துக்க போகிறோம். அதாவது எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா ஏஆர் ஸ்கொயர் எக்ஸெட்ரா ஏஆர் பவர் n-1 இப்படி தான் எடுத்துப்போன்னு ஏற்கனவே பார்த்தோம். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, காமன் ரேஷியோ ஆர், ஒரு நம்பரையும் ஆரால் மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரோம். இந்த லாஸ்ட் டேர்ம் தான் டிஎன், லாஸ்ட்டு nth டேர்ம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். இப்போது நம்ம இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோன்னா சம் ஆஃப் n டேர்ம்ஸ். இது என்னன்னு சொல்லுவோம், SN அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம். இந்த நம்பர்லாம் ஆட் பண்ணால் இது SN. இப்போ SNக்கு எப்படி ஃபார்முலா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எப்படி ஆட் பண்ணலாம், அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தான் இப்போது பார்க்க போகிறோம். இப்போ இதை வந்து ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இந்த 1ஐ ஆரால் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த ஈக்குவேஷன் 1ஐ வந்து நம்ம ஆரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது RSN ஈக்குவல் டு ஏஆர் ஸ்கொயர், ஒரு டேர்மையும் ஆரால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் என்ன ஆகிடும்னா, இந்த ஆரோட பவர் ஒன்று அதிகமாகும்போது -1 போயிடும், +1 -1 +1ங்கும் போது n வந்துடும். சரி, இப்போது ஆரால் மல்டிப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போது இதில் இருந்து இப்போ என்ன செய்கிறோன்னா, இந்த டேர்மில் இருந்து இந்த டேர்மை மைனஸ் பண்ணுறோம். அதாவது இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இப்போது 2ல் இருந்து 1ஐ மைனஸ் பண்ணுறோம். எப்படின்னா RSN இந்த சைடு மைனஸ், இங்கே என்ன இருக்குது SN. அதாவது 2ல் இருந்து 1ஐ மைனஸ் பண்ணுறேன். இப்போ இதிலேருந்து மைனஸ் பண்ணுற SNஐ இந்த சைடு அது மாதிரி மைனஸ் பண்ணும்பொழுது இங்கே ஏஆர்லேருந்து ஏஆர் மைனஸ் பண்ணால் கேன்சல் ஆகிடும். இந்த ஏஆர் ஸ்கொயர்டு இதெல்லாம் மைனஸ் பண்ணும்போது கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா -a ஒன்று பேலன்ஸ் இருக்குது. இந்த லாஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி டேர்மும் ஏஆர் பவர் n-1 இதுவும் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குன்னா ஏஆர் பவர் n, இதுதான் பேலன்ஸ் இருக்குது. இப்போது இது ரெண்டில் இருந்து நான் என்ன செய்கிறேன், SNஐ காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போது R-1, இங்கே A காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போது R பவர் n-1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போது இந்த SNஐ மட்டும் இங்கே வச்சுக்கிறேன், இது இந்த சைடு கொண்டு வரேன். இப்போ என்ன கிடச்சிருப்பாருங்க, இந்த SN மட்டும் இங்கே வச்சுக்கிறேன். இந்த AR பவர் n-1 பை R-1 இதுதான் இந்த SNோட ஃபார்முலா. நம்ம இப்படி தான் டிரைவ் பண்ணுறோம் SNோட ஃபார்முலாவை. இந்த R எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 மட்டும் இருக்கக்கூடாது. சப்போஸ் இந்த R ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போது R ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஃபஸ்ட்டு நம்பர் நம்ம A எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு நம்பர் ஏவை எடுத்துக்கிறோம். அடுத்த நம்பர் வந்து 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா மறுபடியும் ஏ தான், 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா மறுபடியும் ஏ தான், 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோன்னா மறுபடியும் ஏ தான். இப்படி லாஸ்ட் டேர்ம் வரைக்கும் என்ன கிடைக்கும், n டேர்ம்ஸு ஏவாக தான் கிடைக்கும். அப்போது ஏவை 2 டைம்ஸ் ஆட் பண்ணால் 2a, 3 டைம்ஸ் ஆட் பண்ணால் 3a, n டைம்ஸ் ஆட் பண்ணால் na. அதாவது n டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு R ரேஷியோ நாட் ஈக்குவல் டு 1 இருக்கும்பொழுது இந்த ஃபார்முலா கிடச்சிது. இதுவே R ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா SN ஈக்குவல் டு NAங்கிற ஃபார்முலா கிடைக்கிது. சப்போஸ் இப்போ இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்க. இதை என்ன செய்யணும்னா A ப்ளஸ் AR ப்ளஸ் AR ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்குது. உனக்கே தெரியாது எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குதுன்னு தெரியாது. அப்படின்னா இதோட ஃபார்முலாவை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா SN ஈக்குவல் டு A பை 1 - R. இதில் R எப்படி இருக்கணும் அப்படின்னா -1லேருந்து +1க்குள்ளே R இருக்கணும்.
இதோட இதில் உள்ள ஆரோட வேல்யூ வந்து -1லேருந்து +1க்குள்ளே இருக்கணும். இதில் வந்து இன்ஃபினிட்டி டேர்ம்ஸுக்கான ஃபார்முலா இது வந்து r = 1 இருந்ததுன்னா Sn = NAங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். இதுவே r வந்து not equal to 1 இருந்ததுன்னா Snக்கு AR⁻n-1/r-1 அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலா எப்படி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2.8ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. இங்கே ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் கொடுத்துருக்காங்க. இதோட சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது சம்மோட ஃபார்முலாவை நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். n டேர்ம்ஸுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். AR⁻n-1/r-1 ஃபார்முலாவை எழுதிக்கலாம். இதில் a அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், r அது வந்து காமன் ரேஷியோ, செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் r. இதில் எவ்வளவு டேர்ம்ஸ் இருக்குன்னா n டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னன்னே வச்சுக்கிறோம். இப்போ Sn = AR⁻n-3/5 இதுதான் r⁻n-1 பை r-1. r என்னன்னு எழுதுகிறோம் -1. இப்போது 5 இது அப்படியே தான் வச்சுக்கிறோம். ஏன்னா பவர் என்னன்னு தெரியல, நமக்கு என்னன்னு தெரியலை, அதனால் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டர் மட்டும் கால்குலேஷன் போடுறோம். இதை இங்கே மல்டிப்ளை பண்ணால் -5 -5ம் -3யும் -8 பை இந்த 5 இருக்கும். இந்த 5ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணியிருக்கோம். இந்த 5ஐ நியூமரேட்டர் கொண்டு போய்டுறோம். 25/8 இந்த மைனஸ் இருக்குது. இதை தவிர ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அப்படியே தான் எழுதுகிறோம். -3/5 n-1 அவ்வளோதான் ஆன்சர். இதில் எக்ஸைஸ் 2.8ல் செகண்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் 6 டேர்ம்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன எடுத்துக்கலாம், n = 6ன்னு எடுத்துக்கலாம். அதை தவிர இந்த சீரீஸ் பாருங்கள், 5, 15, 45 எக்ஸெட்ரான்னு இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேர்மை ஏன்னு எடுத்துக்கிறோம். A = 5 காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம். இங்கே n = ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் சொன்னதுனால n = 6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இதோட சம் கேட்டிருக்காங்க. அதனால் Sn ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். AR⁻n-1/r-1. இதில் ஏங்கிறது 5, r⁻n r வந்து 3/n-1 பை இந்த n எவ்வளவு அப்படின்னா இங்கே பாருங்கள் n = 6. என்னங்கிற இடத்துல 6 போட்டுக்கிறோம். r-1 r வந்து 3 - 1. இப்போ இதோட ஆன்சர் பாருங்கள் 5 3/6 அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். 3/6 எப்படி கண்டுபிடிக்கலான்னா 3³ × 3³ போட்டுக்கலாம். 3³ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 27. 27 × 27 எவ்வளவுனா 729. இப்போ இதில் இதுக்கு பதிலாக 729ன்னு போட்டுக்கிறோம். பை 3 - 1 வந்து 2. இப்போ என்ன இருக்குன்னா 5/2. 729 1 மைனஸ் பண்ணினோன்னா 728. இதை 2ஆல் கேன்சல் பண்ணுறோம். 3 டைம்ஸு பேலன்ஸ் 1 4. இதில் 2 வந்து பேலன்ஸ் 1 6. 7ல் 2 வந்து 3 டைம்ஸ் இருக்குது, பேலன்ஸ் 1 12. 12ல் வந்து 2 6 டைம்ஸ் இருக்குது, இதில் 4 டைம்ஸ். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறேன். 5 4s are 20, பேலன்ஸ் 2. 5 6 are 30, ப்ளஸ் 2 32, பேலன்ஸ் 3. 5 3s are 15, 15 3யும் 18. அப்போ இதோட சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் இதுக்கு என்ன ஆன்சர்னா 1800. எக்ஸசைஸ் 2.8ல் தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி. ஃபர்ஸ்ட் டேர்ம் கேட்டிருக்காங்க. ஹூஸ் காமன் ரேஷியோ இஸ் 5. காமன் ரேஷியோ ஆர் கொடுத்துருக்காங்க 5ன்னு. அண்ட் ஹூ சம் டு ஃபர்ஸ்ட் 6 டேர்ம்ஸ். n வந்து 6ன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு 6 டேர்மோட சம் என்னென்னா
46,872 இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ மட்டும் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் சம் அதோட ஃபார்முலா என்னன்னு எழுதிக்கிறோம். ஏ ஆர் பவர் n மைனஸ் 1 பை ஆர் மைனஸ் 1. இதில் ஏ அப்படிங்கிறது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இங்கே ஆர் கொடுத்துருக்காங்க 5. இங்கே n இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் அப்படிங்கிறதுனால n வந்து 6. அதை தவிர S6 டேர்ம்ஸோட சம் என்னென்னு கொடுத்துருக்காங்க 46,872 இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இங்கே S6ன்னு எழுதிக்கிறோம். என்னங்கிற இடத்துல 6 போட்டுக்கிறோம். ஏ ஆர் அப்படிங்கிற இடத்துல 5 பவர் 6 மைனஸ் 1 பை 5 மைனஸ் 1. பாருங்க, ஆறுங்கிற இடத்துல 5 போட்டிருக்கேன். என்னங்கிற இடத்துல 6, ஆறுங்கிற இடத்துல 5 மைனஸ் 1. இப்போ இதில் S6 அப்படிங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். 46,872. இதில் 5 பவர் 6 அதோட ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம். 5 பவர் 6னா 5 கியூப் இன்ட்டு 5 கியூப். 5 கியூப்னா 125. நம்ம எல்லாருக்குமே தெரியும் 5 கியூப்னா 125. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணும்போது ஷார்ட்கட்டில் ஒன்று பண்ணலாம். என்னென்னா, இந்த ரெண்டுமே சேம் நம்பர் எண்டிங் வித் 5ஆக இருந்ததுன்னா நீங்கள் இந்த லாஸ்ட்டு 5 × 5 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க 25. இந்த நம்பரோட +1 ஆட் பண்ணிக்கோங்க 13. 13 12s ஆர் என்னன்னு மல்டிப்ளை பண்ணால் போகும். 13 2s ஆர் 26 பேலன்ஸ் 2. 13 1s ஆர் 13. 13 + 2 15. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 5 5s ஆர் 25 போட்டுக்கோங்க. இந்த நம்பரோட +1 ஆட் பண்ணுறோம் 13. 13 இந்த 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம் 156. இப்போது இந்த நம்பரை தான் இங்கே எழுதிக்கிறோம். -1 பை 5 மைனஸ் 1 4. இப்போ நம்ம இந்த நம்பர்ஸை இந்த சைடு கொண்டு வரோம். 46872 × 4. இந்த டிவைட் என்ன ஆகிடும், மல்டிப்ளை ஆகிடும். பை இந்த மல்டிப்ளையாக இருக்கிற இந்த நம்பர் என்ன ஆகிடும்னா டிவைட் ஆகிடும். இந்த டிவைட் பண்ணும் பொழுது நம்ம இங்கே என்ன செய்கிறோம், ஒன்றை மைனஸ் பண்ணிவிட்டு கொண்டு வந்துடும். 15,624ன்னு ஆகிடும். இப்போ நான் இதை 4ஆல் கேன்சல் பண்ணுறேன். 4 3s ஆர் 12 பேலன்ஸு 3 36 4 9s ஆர். அடுத்தது இதில் 4 வந்து இல்லை 0, இதில் 6 டைம்ஸ். இந்த 4 வந்து 4 3s ஆர் 12 பேலன்ஸ் 3 36 9 டைம்ஸ் இருக்குது. இந்த 2 எடுத்துக்கிறோம், டிவைட் ஆகலை 0. 24ல் 4 வந்து 6 டைம்ஸ். இது கரெக்டாக இதில் எவ்வளோ தடவை இருக்குது அப்படின்னா டிவைட் பண்ணி என்னென்னு பார்க்க போகிறோம். இதில் இங்கே டிவைட் பண்ணலாமா? இதில் இது 1 டைம் போட்டுக்கிறோம். 6 0 9 3. இதோட பேலன்ஸ் என்னென்னு எழுதுகிறோம். இங்கே 16ல் 9 போனால் 7. இங்கே இல்லை 781/2. இது கரெக்டாக இதில் 2 டைம்ஸ் வருது. 2 6 ஆர் 12 2 9s ஆர் 18 பேலன்ஸ் 1 6 1 7. கரெக்டாக டிவைட் ஆகிடுச்சு 12 வருது. அப்போ இந்த நம்பர் இதில் எவ்வளோ வாட்டி இருக்குன்னா 12 டைம்ஸ் இருக்குது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா A = 12 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம். ஃபஸ்ட்டு டேர்ம் தான் அங்கே கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் A = 12. எக்ஸசைஸ் 2.8ல் 4th sum. Find the sum to infinity of 9 + 3 + 1 + etc. இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குன்னா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்னேன், இன்ஃபினிட்டி டேர்ம்ஸுக்கான ஃபார்முலா A/1 - R. இதில் R எப்படி இருக்கும் அப்படின்னா -1 to +1 இருக்கும். இதில் A = 9. ஃபஸ்ட்டு நம்பர் 9. காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் 1/3. இதில் S ∞ = A/,
1 மைனஸ் ஆறுங்கிற இடத்துல 1/3 வச்சுக்கலாம். இங்கே ஏங்கிற இடத்துல 9 போட்டுக்கிறோம். இங்கே 9 இந்த 3 இங்கே மல்டிப்ளை பண்ணுறேன். 3 மைனஸ் 1 2/3. இந்த டிவைடர் மல்டிப்ளை ஆக்குறேன். அப்போ இந்த ஃப்ராக்ஷன் என்ன ஆகிடும்னா ரெசிப்ரோக்கல் ஆகிடும். 9 3s are 27/2. அவ்வளோதான். எஸ் இன்ஃபினிட்டியோட ஆன்சர் வந்து 27/2. எக்ஸசைஸ் 2.8ல் 5th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் த சீரீஸ் 0.4, 0.44, 0 + 0.444 to n டேர்ம்ஸ் இருக்குது. இது ஜிபியா அப்படின்னா இது ஜிபி கிடையாது. ஆனால் நம்ம இதை ஆட் பண்ணணும். ஜிபி ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாமா? முதல்ல இதை வந்து எஸ்என் இதை ஆட் பண்ண போகிறோம். n டேர்ம்ஸ் ஆட் பண்ணுறதுனால தான் எஸ்என் எழுதியிருக்கேன். இதில் 0.4, 0.44 + 0.444 + எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். ஆனால் இது ஜிபி கிடையாது. ஏன் அப்படின்னா காமன் ரேஷியோ வரல. அதனால் இதனால் என்ன செய்கிறோம்? இதை 4 காமனாக வெளியில் எடுத்துடுறோம். அப்போது 0.1, 0.11, 0.111 எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். இப்போ இதை நான் 4ஆல் டிவைட் பண்ணுறேன், 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். டிவைட் அவுட் சைடில் பண்ணுறேன், மல்டிப்ளை இன்சைடில் பண்ணுறேன். 0.9, 0.99, 0.999 n டேர்ம்ஸ். இப்போது இந்த 9 நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 1 மைனஸ் 0.1, 1 மைனஸ் 0.1. 1ல் 0.1 போனால் பேலன்ஸ் என்ன இருக்கும்? 0.9. இது 1 மைனஸ் 0.01, இது 1 மைனஸ் 0.001 அப்படின்னு எழுதுறேன். இதை மாற்றி இது மாதிரி எழுதிருக்கு. ப்ளஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். இதில் 4/9 அப்படியே வச்சுக்கிறேன். இதில் இந்த ஃபஸ்ட்டு நம்பர் 1 இருக்கு இல்லையா, இந்த 1 மட்டும் எடுக்கிறேன். 1 எவ்வளோ வாட்டி இருக்குது பாருங்கள். 1 + 1 + 1 + எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். அதை மட்டும் எழுதிக்கிறேன். 1 + 1ன்னு n டேர்ம்ஸ் இருக்குது. மைனஸ் இந்த மைனஸ் எல்லாம் காமனாக எடுத்துக்கிறேன். இங்கே என்ன இருக்குன்னா 0.1, 0.01, 0.001 எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். நம்ம இப்போ இது ஃபுல்லாக தான் ஆட் பண்ணணும். முதல்ல வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த 4/9 இந்த 1 வந்து n டைம்ஸ் ஆட் பண்ணால் n, இதை ஈஸியாக ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த ப்ராக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏங்கிறது இது வந்து ஒரு ஜிபி சீரீஸ் மாதிரி தான் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஏ, இதை ஒரு 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். இதை 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்கும். காமன் ரேஷியோ வர்றதுனால இது ஒரு ஜிபி தான். அதனால் இதில் ஃபஸ்ட்டு டேர்மு ஏன்னு வச்சுக்கிறோம். காமன் ரேஷியோ என்ன வரும்னா செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்ம் பண்ணும்பொழுது அதுவும் என்ன வரும்? 0.1 தான் வரும். இந்த மாதிரி சேமாக இப்படி வர நம்பர்ஸ் எல்லாமே இதில் என்ன வரும்? ஏ என்ன வருதோ அதே மாதிரி தான் ஆரும் கிடைக்கும். இதில் இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறேன், எஸ்என் ஃபார்முலாவில் போட்டுக்கிறேன். இது எப்படி எழுதுறேன்னா எஸ்என் ஃபார்முலாவில் ஏ, எஸ்என் ஃபார்முலாவை எழுதிக்கிறோம். ஏ r⁻n-1/r-1. இப்போ நான் இந்த ஃபார்முலாவில் இந்த வேல்யூஸை கொடுக்க போகிறேன். கொடுத்தா இதை ஆட் பண்ண மாதிரி ஆன்சர் கிடச்சிரும். இப்போது ஏங்கிற இடத்துல 0.1, ஆறுங்கிற இடத்துல 0.1 பவர் n -1 பை மறுபடியும் ஆறுங்கிற இடத்துல 0.1 -1 முடிஞ்சிருச்சு. இப்போது இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன செய்கிறோன்னா இதை எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா 4/9 இந்த இடத்துல n அப்படியே வச்சுக்கிறோம். n மைனஸ் ஏங்கிறது 1/10
பாயிண்ட் 1னா 1/10 வச்சுக்கிறோம். 1/10 பவர் n minus 1 by 1/10 minus 1. இப்போ இது 4/9 n மைனஸ் இந்த இடத்துல 1/10 வச்சுக்கிறேன். இதில் பாருங்கள், இந்த 10 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் 9/10 வரும். இதெல்லாம் அப்படியே தான் எழுதிக்கிறேன். இப்போ இந்த 10க்கும் இந்த 10ம் கேன்சல் ஆகிடும். இப்போ என்ன பேலன்ஸ் வருதுன்னா 4/9 n மைனஸ் இந்த மைனஸை இந்த ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வரும்னா, இந்த மைனஸை கொண்டு போய் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே மல்டிப்ளை பண்ணுறேன். 1 மைனஸ் அப்படி வந்துடும். பாருங்களேன், இந்த மைனஸ் தூக்கி இதில் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இது மைனஸ் ஆகிடும், இந்த டேர்ம் வந்து ப்ளஸ் ஆகிடும். அவ்வளோதான் ஆன்சர். எக்ஸசைஸ் 2.8ல் 9th சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேஷனல் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் 0.123. இந்த 123 மேலே என்ன இருக்குன்னா பார் இருக்குது. இந்த மாதிரி பார் வந்தால் என்னென்னா ரிப்பீட்டடாக அந்த நம்பர் வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த நம்பரை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இந்த நம்பர் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப இந்த நம்பர் வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி பார் போட்டு காட்டுவாங்க. இப்போ ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்பொழுது மறுபடியும் அந்த குவாஷன்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா, அது மாதிரி வந்தால் இந்த மாதிரி போட்டு அதில் பார் போட்டுருவோம். எந்த நம்பர் வருதோ திருப்பி ரிப்பீட்டடாக வருதோ அதுக்கு பார் போட்டுடும். இது மாதிரி தான் இந்த நம்பர் இருக்குது. இப்போ இதோட ஜிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இந்த நம்பருக்கு இதோட ரேஷனல் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. நான் இப்போ இந்த நம்பரை எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா 0.123. இது எப்படி எழுதுகிறேன்னா 0.123 0.000 123 0.6 zeros போட்டுக்கணும். 123 இது மாதிரி போயிட்டே இருக்கு. எவ்வளோ நம்பர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் போயிட்டுருக்கு. இதில் முடிவே கிடையாது, இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் போயிட்டுருக்கு. எவ்வளோ தடவை டிவைட் பண்ணாலும் அகெயின் இதே மாதிரி தான் ஆன்சர் கிடைக்கும், இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ். அப்போ என்ன ஃபார்முலா இதில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இது ஒரு ஜிபி மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இதில் ஏ வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். ஆமாம், இப்போ இதை வந்து நீங்கள் இதை வந்து இதால் டிவைட் பண்ணாலும் தேர்ட் டேர்மை செகண்ட் டேர்மால் டிவைட் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வரும். அப்படிங்கிறதுனால இது வந்து காமன் ரேஷியோ இருக்குது, அதனால் இது ஒரு ஜிபி தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், ஆர் ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம். இப்போ இதில் 3 டிஜிட் இருக்குது டினாமினேட்டரில், இங்கே 6 டிஜிட் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இல்லையா. அதனால் இது என்ன பண்ணுறோம், 6 0வால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏன்னா நம்ம பாயிண்ட்டை எடுக்கணும், அதுக்காக ரெண்டு சைடும் 6 0வால், அதாவது 10 lakhs மல்டிப்ளை பண்ணுறோம் ரெண்டு சைடும். இப்போது இந்த நியூமரேட்டர் என்ன ஆகிடும், 1 2 3ன்னு ஆகிடும். டினாமினேட்டரில் இந்த 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு இந்த 3 0 போயிடும், பேலன்ஸ் 3 0 இது மாதிரி கூட வரும். இதில் இது வந்து 1 2 3 1 டைமு, இங்கே 1 டைமு, இந்த 3 0வை வச்சுக்கணும். அப்போது 1/1000 இதுதான் ஆர். இப்போ ஆர் கிடச்சாச்சு, ஏ கிடச்சாச்சு. இது ரெண்டையும் வச்சுட்டு எஸ் இன்ஃபினிட்டி ஃபார்முலாவில் செய்ய போகிறோம். a/1 - r. இதில் ஏ அப்படிங்கிறது 0.123, ஆறுங்கிறது 1/1000. இப்போ இதில் 0.123, இந்த 1000 - 1 எவ்வளவுனா 999/1000. இப்போ இதை என்ன செய்கிறேன்னா, இந்த 1000 நியூமரேட்டர் கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணும்பொழுது இந்த பாயிண்ட்டு போயிடும், 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் 123ன்னு ஆகிடும், பை 999. இது ரெண்டுமே எதால் டிவைட் ஆகும்னா 3ஆல் டிவைட் ஆகும். 3ஆல் டிவைட் பண்ணால் 41, இதை 3ஆல் டிவைட் பண்ணால் 333. இவ்வளோ தான், இதை தவிர வேறு எதுலேயும் டிவைட் பண்ண முடியாது. எக்ஸசைஸ் 2.8ல் 10th சம் பாருங்கள். எஸ்என் கொடுத்துருக்காங்க,
சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னு ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா x minus y of Sn equal to x squared x power n minus 1 by x minus 1 by minus y squared into y power n minus 1 by y minus 1 இப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், கொடுத்துருக்கிறத எழுதிக்கலாம். Sn equal to இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ நான் இதை எழுதிட்டுருக்கேன். இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன், இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன், இதை 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த 1 ரெண்டு சைடுமே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த 1 ஈக்குவேஷனை ரெண்டு சைடு என்ன பண்ணுறேன், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். எக்ஸ் Sn இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் xy, இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு. இதை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் டு த பவர் 4 எக்ஸ் கியூப் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டு எக்ஸ் ஒய் கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா. இதே மாதிரி n டேர்ம்ஸ் இருக்குது. இதை அடுத்தது இதே 1 வந்து நான் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ எல்லா சைடு ரெண்டு சைடுமே ஒய்யால் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ ஒய் Sn இதெல்லாம் ஒய்யால் மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஒய் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் க்யூப் எக்ஸ் க்யூப் ஒய் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர். ஒய் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இன்க்ரீஸ் பண்ணணும். y பவர் 4 எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். இப்போது எக்ஸாலுக்கு மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சரை 2ன்னு வச்சுக்கலாம். ஒய்யால் மல்டிப்ளை பண்ணி கிடைச்ச ஆன்சரை 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 மைனஸ் 3 2வை 3ஆல் மைனஸ் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணும் பொழுது எக்ஸ் Sn மைனஸ் ஒய் Sn ஈக்குவல் டு, நான் இதை மைனஸ் பண்ணுறேன். அப்போ இதை ஃபஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் நான் அப்படியே எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் அப்படியே தான் எழுதிக்கிறேன். n டேர்ம்ஸ் அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டேர்ம் எல்லாம் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் எல்லாம் என்ன ஆகிடும், மைனஸ் ஆகிடும். நான் இதையும் அதே மாதிரி எழுதிக்கிறேன், மைனஸ் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுட்டு ஒவ்வொன்றையும் நம்ம மைனஸில் எழுதிக்கலாம். மைனஸ் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய், இது ஃபுல்லாக மைனஸாக மாற்றிடுறேன். எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் க்யூபு மைனஸ் ஒய் பவர் 4 மைனஸ் எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ். இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த எக்ஸ்ஒய் கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய்யும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது எக்ஸ் ஸ்கொயர்டு ஒய் ஸ்கொயர்டும் இதுவும் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ஒய் க்யூப் இதுவும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு இது கூட கேன்சல் ஆகிடும். அடுத்தது இதே மாதிரி இந்த இடத்துல எக்ஸ் க்யூப் ஒய்யும் கேன்சல் ஆகிடும். இப்போ என்னென்ன பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கிறோம். இங்கே என்ன பேலன்ஸ் இருக்குது அப்படின்னா இதில் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூபு எக்ஸ் டு த பவர் 4 அதுதான் பேலன்ஸ் இருக்குது. இங்கே உள்ள பேலன்ஸ் எல்லாம் எழுதிக்கலாம். இப்போ இதில் எக்ஸ் Sn மைனஸ் ஒய் Sn இந்த சைடு பேலன்ஸு. ஆர்ஹெச்எஸில் என்ன பேலன்ஸ் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப் எக்ஸ் டு த பவர் 4 இதுதான் பேலன்ஸ் இருக்குது. இதில் பாருங்கள் மைனஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் மைனஸ் ஒய் டு த பவர் 4 இதுதான் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நான் இதை எழுதிக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் க்யூப்
x to the power 4 etc. n டேர்ம்ஸு. அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்குன்னா அந்த மைனஸை கூட நான் காமனாக எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே y ஸ்கொயர் y க்யூப் y பவர் 4 எக்ஸெட்ரா n டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ இதில் இது பார்த்தா ஒரு ஜிபி சீரீஸ் மாதிரி தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ காமன் ரேஷியோ செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட்டு டேர்மும் பொழுது எக்ஸ் வரும். எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1. இது ஒரு ஜிபி சீரீஸு. ஸோ எஸ்என் ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். மைனஸ் இது ஒரு ஜிபி சீரீஸ், இதையும் எஸ்என் ஃபார்முலாவில் போட்டிருக்கேன். y பவர் n மைனஸ் 1 பை y மைனஸ் 1. இந்த இடத்துல இங்கே என்ன இருக்குது எக்ஸ் எஸ்என் இருக்கு இல்லையா, இதை நான் காமனாக எடுத்துக்கிறேன் எஸ்என்னை. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் n மைனஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஒய் பவர் n மைனஸ் 1 பை ஒய் மைனஸ் 1. அவ்வளோதான். ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்ட். உங்களுக்கு இப்போது ஜிபியில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், இன்ஃபினிட்டி டேர்ம்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த கிளாஸில் ஸ்பெஷல் சீரீஸ் பற்றி பார்க்கலாம்.